அதுல அந்த 10 யூனிட்லயும் என்னென்ன யூனிட் இருக்குன்னு நான் அதுல கொடுத்திருக்கேன். டீச்சிங் ஆப்டிடியூட்ல ஆரம்பிச்சு கடைசியா இருக்கிற ஜிகே வரைக்குமே எல்லாத்தையும் சேர்த்து நான் அதுல கொடுத்திருக்கேன். அதுவும் யூனிட்ல இந்த ஸ்லைடுல கொடுத்திருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு போங்க. இது வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல இருக்கிற அந்த ஹைலைட் எது எதை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்லைன் இன்னைக்கு அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி ரைட் அப்ல எழுதிட்டு இருந்தது இப்ப ஆன்லைனா மாறி போச்சு. சோ என்னன்னா சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து பண்ண வேண்டியதுதான். क्वेश्चन வரும், क्वेश्चனுக்கு ஆன்சர் நீங்க அங்க கிளிக் பண்ணணும். அடுத்து போயிடுச்சுனா நெக்ஸ்ட். இப்படி 50 क्वेश्चंस இருக்கும். இந்த 50 क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இன்னொரு சிஸ்டம் இருந்துச்சு. 60 क्वेश्चन இருக்கும். 60ல 50 எழுதணும். என்னன்னா நீங்க 50 அங்கேயே எழுதிட்டீங்கன்னு வெச்சீங்களேன், ஒண்ணும் இல்ல. நம்ம 50க்கு அப்புறம் 60 வரைக்கும் கொண்டு போயிட்டு முன்னாடி இருக்கிற 10ஐ விட்டுட்டு அப்படியே எழுதுனா அங்க இருக்கிறதுல 50 மட்டும் தான் எழுதணும். நீங்க 60ஐ எழுதவே கூடாது. 60ஐ எழுதிட்டீங்கன்னா போச்சு. அவன் ஃபர்ஸ்ட் இருக்கிற 50 மட்டும் தான் எடுத்துப்பாங்க. சோ அந்த அடிப்படையில தான் இத வந்து ஆன்லைன் எக்ஸாம் 3 hours காமன் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் பொதுவானது. அதே மாதிரி இந்த क्वेश्चन ஆன்சர்ஸ்ல இருக்கிறத MCQs ன்னு கொடுத்திருக்காங்க. அதுல 50 क्वेश्चंस இருக்கும். அதுல 100 மார்க். சோ இந்த அடிப்படையில தான் அங்க வந்து மார்க்கிங் ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுலயும் சில பெர்சன்டேஜ் அடிப்படையில இருக்கு. நீங்க 50 क्वेश्चन எழுதிட்டேன், அதுல வந்து ஒரு 30 क्वेश्चन நான் கரெக்ட் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தீனா அங்க உனக்கு சுழி ஒன்னு வச்சிருப்பாங்க. அங்க எழுதுறதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கணும் போன் வரணும்னு ஒன்னு இருக்கும். ஓகே, இதுல மார்க்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி. இதுல இங்க இதுல 100 அதுல 100 நீங்க எடுத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. இந்த 200 மார்க்ல மார்க் இவ்வளவு எடுத்தா பாஸ்ங்கறதுல ஒரு டைம் இருந்துச்சு. இப்போ என்னன்னா பெர்சன்டேஜ் அடிப்படையில வச்சிட்டாங்க. 60%, 70% அப்படிங்கிற அடிப்படையில வச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அதுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதன் அடிப்படையில தான் தேர்ச்சி பெற வைக்கணும். இப்ப நெட் இவ்வளவு பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, ஜேஆர்எஃப் இவ்வளவு பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கங்கிறது பெர்சன்டேஜ் அடிப்படையில தான் வைக்கிறாங்க. அங்கேயும் கூட இதே பேஸ்ட்ல தான் போகுது. என்னன்னா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ், ஓபிசி அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ், ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ்னு தனித்தனி பெர்சன்டேஜா பிரிச்சு வைக்கிறாங்க. சோ நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ ஒரு உள்ளுக்குள்ள போறப்ப நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதிகமா பேப்பர் 2 எப்படியா இருந்தாலும் நீங்க எழுதிடுவீங்க. பேப்பர் 1ல தான் நமக்கு மார்க் போறதே. சோ இங்க இன்னொரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த ட்ரிக்கை சொன்னா தான் உங்களால அதை ஆன்சர் பண்ண முடியும். 50க்கு 20 क्वेश्चन முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்க. அந்த 20 வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்க எடுக்கிற மார்க் 40. 100க்கு 40 மார்க் வந்துருவீங்க இல்லையா? மீதி இருக்கிறது இன்னொரு 10 क्वेश्चनக்கு எப்படியாவது ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 மார்க் வந்துரும். இந்த 60ங்கிறது இங்கிட்டு ஒரு 80 வந்துருச்சுன்னா ஐ திங்க் நீங்க ஒரு 140க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அவன் எதிர்பார்க்குற பெர்சன்டேஜ்ல நம்ம உள்ள வந்துரும். சோ அதுல வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். நெட்டுக்கு நான் சொல்றேன். அதை விட இன்னொரு 10% கூட எடுத்தீங்க, இல்ல ஒரு 5% கூட எடுத்தீங்க அப்படின்னா you will selected for JRF. நீங்க JRF செலக்ட் ஆயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. What is JRF? Junior Research Fellowship யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சும்மா ஒரு 5 மட்டும் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுல நிறைய இருக்கு. அதுல ஒரு 5 மட்டும் நமக்கு தேவையானதை நான் இங்க கொடுத்துருக்கேன். இதுல என்னன்னா யூஜிசி நெட் அண்ட் சிஎஸ்ஆர் நெட், எம்ஹெச்ஆர்டி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ மனிதவள மேம்பாடு அவங்க தான் இதை எடுத்து பண்றாங்க. இந்த மனிதவள மேம்பாடு, அதுக்கப்புறம் டிஎஸ்டி சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. டிஎஸ்டில இன்ஸ்பயர் இருக்கு. இந்த இன்ஸ்பயர் அப்படிங்கிறது தான் இங்க உங்க சார் மேத்ஸ் சாரா இருக்கிற ரமேஷ் சார் படிச்சது. மெரிட்டோரியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்ப காலேஜ்லயே டாப்பர் அப்படின்னு வருவீங்க தெரியுமா? எம்ஏ படிக்கிறவங்க, எம்எஸ்சி படிக்கிறவங்க, நாங்க காலேஜ்லயே டாப்பர் சார், மெரிட்ல இருக்கேன் அப்படின்னு இருப்பீங்க. அந்த மெரிட்ல இருக்கிறவங்களுக்கு தனியாவே ஃபெலோஷிப் இருக்கு.
அந்த ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்க நீங்க போய் படிக்கலாம். சார் நான் எக்ஸாம் எழுதணுமா? தேவையில்லை. மெரிட்ல இருக்கீங்க, அந்த மார்க் இருக்கு அப்படின்னா மெரிட்டோரியஸ் ஃபெலோஷிப் அப்படின்னு தனியாவே இருக்கு யுனிவர்சிட்டி. நீங்க ஈஸியா போயிட்டு அதை அப்ளை பண்ணலாம். அதுக்குன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. டோட்டலா இப்ப நம்ம நாமக்கல்ல சுத்தி ஒரு 10-15 காலேஜ் இருக்கு அப்படின்னா இந்த 10-15 காலேஜும் பெரியார் யூனிவர்சிட்டியோட இருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெரிட்டோரியஸ் ஃபெலோஷிப் கொடுத்துடலாம். சோ அதை ஈஸியா நம்ம உள்ளுக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. இப்பதான் இவ்வளவு நேரம் நான் சொன்னது இந்த இதுக்காக தான் உங்களுக்கு சொன்னது. ஜேஆர்எஃப்ல பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளவு அமௌண்ட் வாங்கலாம்? ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு நான் சொல்றேன். இந்த அமௌண்ட்டை நீங்க ஒரு மொத்தமா நீங்க பிஹெச்டி பண்றப்ப ஒரு ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் கம்பல்சரி பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இல்ல நான் 4 வருஷத்துலயே முடிச்சுக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு பணம் வேணுமா இல்ல நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறியா? ஒரு எக்ஸாம்பிள், சின்ன கொஸ்டின் தான். ஒரு மாசத்துக்கு 31,000 ரூபாய் வருது. இந்த 31,000 ரூபாய் இல்லாம அவங்க யாராவது விசுவலி ஹேண்டிகேப்டா இருக்காங்க அப்படின்னா, பிசிக்கலி ஹேண்டிகேப்டா விஷுவலி ஹேண்டிகேப்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2,000 கொடுப்பாங்க. அதுதான் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன். அதுல 31,000ங்கிறதோட அவங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 33,000 ரூபாய் அவங்க வாங்குவாங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அந்த அமௌண்ட் 5 வருஷம் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு 31,000 ரூபாய் பெர் மந்த். அதுக்கப்புறம் நீங்க ஆய்வை எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு கமிட்டி வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு என்னன்னா 3 மெம்பர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. அது வச்சதுக்கு பிறகு இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்ங்கிறது சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பா மாறும். அதுக்கு எஸ்ஆர்எஃப்னு பேர், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். அது வரைக்கும் நீ இளநிலையில தான் வாங்கிட்டு இருக்க 2 வருஷத்துக்கு. அடுத்த 3 வருஷம் நீங்க சீனியர் ஆயிடுறீங்க. உங்களுக்குன்னு வச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் மாசத்துக்கு 3 வருஷத்துக்கும் 35,000 வாங்குவீங்க. சரி, 35,000 ரூபாயோட நின்னுச்சா? இல்ல, கூடுதலா அவங்க கொடுக்குறாங்க ஹெச்ஆர்ஏன்னு சொல்லிட்டு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளவுன்னா ஒவ்வொரு இடத்தை பொறுத்து பெர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுப்பாங்க. 24%, 12%, 8% அப்படின்னு. இப்ப இந்த 8% எங்கன்னா கிராமப்புறத்துல பண்றவங்களுக்கு 8% கொடுப்பாங்க. கொஞ்சம் நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு 12%. இப்ப சேலம், திருச்சி இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னா உங்களுக்கு 12%. சென்னையில பண்றீங்க, மேபி சில பேர் போய் டெல்லியில பண்றீங்க அப்படின்னா 24% வரும். நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்க வாங்குற 35,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 24%னா எவ்வளவு வரும்னு நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ அந்த 24%க்கு இவ்வளவு அமௌண்ட் வருதுங்கிறப்போ கிட்டத்தட்ட நீங்க வாங்குற அமௌண்ட் மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு 40,000 இருந்து 42,000 ரூபாய் ஆகும். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வாங்குறவங்களே அவ்வளவுதான் வாங்குறாங்க. அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வாங்குற 42,000 ரூபாய் பணம் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மாசம் மாசம் ஒரு அக்கௌண்ட்ல வந்து விடும். ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு, மாசம் மாசம் வந்து விழுற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா சரியா இருக்குமா, பல்கா கொடுத்தா நல்லா இருக்குமா? ஒரு பல்கா கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? 3 மாசத்துக்கு ஒருக்க அக்கௌண்ட்ல ஏறிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, 35,000 கணக்கு வைங்களேன். 35,000 3 மாசத்துக்கு ஒரு அக்கௌண்ட்ல ஏறிச்சுன்னா எவ்வளவு ஏறும்? 1,05,000 ரூபாய் ஏறுதா? யோசிச்சு பாருங்க, நீ லட்சாதிபதி. ஆமா தானே? நம்ம லட்சாதிபதி வெளியில சொல்லிக்கலாம், பேருக்கு நான் இவ்வளவு நாளா லட்சாதிபதி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். அந்த பணம் அக்கௌண்ட்ல வந்ததுக்கு பிறகு 1,05,000 ரூபாயை பார்த்துட்டீங்கன்னா அப்படியே மலைச்சு நின்றலாம், நான் லட்சாதிபதி அப்படின்னுக்கலாம். இது அத்தனை கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குது. ஆனா நம்ம அதை போய் தேடி போய் இவ்வளவு வேணும் வேணாங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. இது ஒண்ணுக்கே இவ்வளவுனா இன்னும் எக்கச்சக்கமான ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. நான் இது ஒண்ணு மட்டும் தான் இப்ப சொன்னேன், இது சாம்பிள் மாதிரி தான். இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுக்குமே பொருந்தும். பின்னாடி ஒவ்வொரு பேர்ல ஒரு ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. யூஜிசி அப்படின்னு நான் சொன்னது வந்து யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல நமக்கு வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அது என்டிஏ நடத்துற எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா உனக்கு கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். இப்ப யோசிச்சு பாரு, பாஸ் பண்ணலாமா வேணாமா?
இவ்வளவு அமௌண்ட் கைக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ நான் வாங்கினப்பா, அதனால நான் சொல்றேன். அதனாலதான் அவரே நானும் சொன்னேன், நாங்க ராஜ வாழ்க்கை வாழணும். நான் வீட்டுக்கு அனுப்புற பணம் பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் தான் அனுப்பிச்சிருப்பேன். மீதி 15,000 எனக்கு வந்து அந்த இதுல செலவு, ஏதாவது எனக்கு யூனிவர்சிட்டி செலவு, இல்லை நான் புக்கு வாங்குற செலவு, இல்லை என்னோட ஆய்வுக்கு தேவையான செலவு, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். கண்டிப்பா எல்லாத்தையுமே நாம அதை பண்ணிருக்க முடியுமானா குறைவுதான். அப்ப அதுக்கான சேவிங்ஸ்னு ஒன்று வைப்போம். ஆனா ரிசர்ச்னு வந்ததுக்கு பிறகு ஒரு ஆராய்ச்சியில நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நீங்க அதிகபட்சமா உங்களோட ரிசர்ச்சுக்கு தான் பயன்படுத்தணும். உங்களுக்கு பின்னாடி இதை நீங்க முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பேர் உண்டு, ஸ்காலர் அப்படின்னு. படிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்காலர் தான், ரிசர்ச் ஸ்காலர், நீங்க ஆய்வாளர். இன்னைக்கு அப்படி படிச்சவங்க தான் நிறைய பேர் வெளியில நல்ல துறையில இருந்துட்டு எதனாலும் கேள்விகள் கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனா நமக்கு கொடுக்குற பணத்தை எப்ப நமக்கு பணம் மட்டும் வந்தா போதும், நம்ம என்ன படிச்சு பண்ணிட போறோமா அப்படின்னு யோசிக்க கூடாது. சோ இந்த ஜேஆர்எஃப்ல நீங்க பாஸ் பண்ணதுக்கு பிறகு கொடுக்க வேண்டியது இவ்வளவு கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இயர் ஒன்ஸ் கண்டிசியன்சின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க வருஷம் ஒண்ணுக்கு. இது மட்டும் 5 வருஷம் சேர்த்து 50,000 ரூபாய் தனியா வரும். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அமௌண்ட் வருது. 31,000 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய்க்கு நீ வந்து அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிடுற. அந்த 35,000 ரூபாயில இருந்து கூடுதலா உனக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க. இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இல்லாம கண்டிசியன்சி கொடுக்குறாங்க. இத்தனையும் கொடுத்து உங்களுக்கு இவ்வளவு ஒரு பெனிஃபிட் கொடுக்கறப்போ எனக்கு தெரிய 40ல இருந்து 45 ரூபா ஆகும். இதுக்கு பின்னாடி இந்த பிஹெச்டி முடிச்சதுக்கு பின்னாடி பிடிஎஃப்ல ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. கிளிக் பண்ணுங்க. இதான் நான் உங்களுக்கு கொடுக்க சொன்னேன் சிலபஸ். நீங்க பேப்பர் 1க்கு படிக்க வேண்டிய சிலபஸ் எது, என்ன யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10 தான். இந்த 10ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா சூப்பரா எழுதிடலாம். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர். நான் இத பின்னாடி உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுறேன். டிஎன் செட், அங்க யாரோ கேட்டீங்க, செட் எக்ஸாம் கேட்டீங்க இல்லையா? செட் எக்ஸாம் தமிழ்நாடு நடத்துற எக்ஸாம் இது. இந்தியா முழுக்க எப்படி நெட் எக்ஸாம் நடத்துறோமோ அதே மாதிரி தமிழ்நாடு நடத்துறது செட் எக்ஸாம். தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த லெவல்ங்கறத யாரும் அதுல போட மாட்டாங்க, எல்ங்கறத போட மாட்டாங்க. செட் எஸ்இடி அப்படின்னு தான் போடுவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் டெஸ்ட். இது என்னன்னா இத பாஸ் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற கல்லூரிகளுக்கு நீங்க வந்து ப்ரொஃபஸரா போலாம், லெக்சரரா. மற்ற எங்கேயும் இதுக்கு வெளியில வேல்யூ கிடையாது. அதனாலதான் அதுக்கு அங்கேயே சொல்லிட்டான் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த நெட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க எங்கெல்லாம் தமிழ் துறை இருக்கும், எங்கெல்லாம் ஆங்கில துறை இருக்கும், எல்லா இடங்களுக்கும் நீங்க போலாம். அது சயின்ஸ்லயே அது உண்டு. அப்ப என்ன அப்படின்னா நீங்க நெட் பாஸ் பண்ணணுமா செட் பாஸ் பண்ணணுமானா ரெண்டையும் பாஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. என்கிட்ட ரெண்டுமே இருக்கு. நான் நெட்டையும் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன், செட்டையும் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். நெட்டை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா செட் வெரி வெரி ஈஸி. அங்க இருக்கிறது என்னன்னா நமக்கு அங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கொடுத்தாங்களா, இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. நீங்க எழுதுற क्वेश्चनக்கு ஆன்சர். செகண்ட் பேப்பர் உங்களுக்கு அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும். சோ இது ரெண்டும் தான். இந்த ரெண்டு பேப்பரை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா போதும், செட் பாஸ் பண்ணிரலாம். செட் ரொம்ப சிம்பிளா கூட இருக்கும். சிலருக்கு கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதை ஈஸியா எடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். அது முழுக்க தமிழ்ல இருக்கிறதுனால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் உங்களால. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கிறப்ப தானே நமக்கு தொந்தரவு. அது இதுக்கு முன்னாடி யார் நடத்திட்டு இருந்தாங்கன்னா மதர் தெரசா யூனிவர்சிட்டி கொடைக்கானல், அங்கதான் இதை நடத்திட்டு இருந்தாங்க. இப்பதான் இது யார் கைக்கு போயிருக்கு அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கைக்கு போயிருக்கு. அப்படி ஒரு நியூஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கையில எடுத்து நடத்தல. சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இந்த தடவை கொடுத்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தவங்க அன்னை தெரசா பல்கலைக்கழகம், கொடைக்கானல்ல இருக்க அன்னை தெரசா பல்கலைக்கழகம் இதை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க வந்து தயாரானா ஈஸியா எப்ப வேணாலும் உங்களால அதை வந்து நல்ல ஓரளவு ஒரு 70-80% உங்களுக்கான அந்த ஏட்டு கல்விக்கான படிப்பறிவு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா எழுதி பாஸ் பண்ணிடலாம். இங்க பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது.
இங்க ஒரு லெவல்ல வச்சிருக்காங்க, ஒரு 60 above 60 வைக்கிற அந்த 200 மார்க்ல above 60 னா 120 மார்க் நீங்க எடுத்துட்டீங்க, 120 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒண்ணுமே பெர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு போட்டுருவாங்க. அங்க ஃபுல்லாவே பெர்சன்டேஜ் தான். சோ நம்ம நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறதுக்கு செட் எழுதுறதுக்கு இவ்வளவுதான் வேரியஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி லெவல்ல இப்போ நான் பேசிட்டு இருந்ததுல யுஎஸ்ஆர்எஃப், மெரிட்டோரியஸ், ப்ராஜெக்ட் ஃபெலோ இதெல்லாமே எங்கன்னா யூனிவர்சிட்டி லெவல்ல வரும். இதுல யுஎஸ்ஆர்எஃப்ங்கிறது யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெலோஷிப். நான் அது பக்கத்துல நான் அது கோட் பண்ணி காட்டல, பட் எழுதுறவங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. யுஎஸ்ஆர்எஃப் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெலோஷிப். இந்த யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கு வருஷத்துக்கு ஒரு 20 பேர் எடுக்கிறாங்க. சோ அந்த 20 பேர்ல என்ட்ரன்ஸ் வச்சு தான் எடுக்கிறாங்க. கொஞ்சம் கவனிங்க, பேக்ல கேர்ள்ஸ் ஏதோ ஈடுபாடு இல்லாத மாதிரி தெரியுது பின்னாடி. சோ நீங்க எந்த அளவுக்கு இங்க கேக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நான் பேச முடியும். தப்பா எடுத்துக்காத, நான் கிளாஸ்லயே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பேசினா உடனே வெளியே அனுப்பிச்சிடுவேன். ஸோ இங்க அப்படிங்கிறப்போ இதை எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு வந்து சொல்றேன்னு உங்ககிட்ட காலையிலே சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருந்துமே கூட நீங்க அந்த இடத்துல இருக்கிறது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. ஸோ கொஞ்சம் கவனம். ஓகே, இதுல இந்த யுஎஸ்ஆர்எஃப்ங்கிறது யூனிவர்சிட்டி லெவல்ல என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல செலக்ட் ஆகிறவங்கள 20 பேருக்கு சீட் கொடுப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இந்த யுஎஸ்ஆர்எஃப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 5000 or 8000 ஒரு கட்டத்துல இருந்துச்சு, இப்ப 10000 கொடுக்குறாங்க. இது என்னன்னா யுனிவர்சிட்டி யுஜிசி கொடுக்கிறது கிடையாது. யுஜிசி கொடுக்கிறது இது யுனிவர்சிட்டிக்கு வர்ற ஃபண்ட். இந்த ஃபண்டை எடுத்து இங்க இருக்கவங்களுக்கு, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க 10000 per month. அவர் 2 வருஷம் அதுக்கு கணக்கு. அந்த 2 வருஷத்துல படிச்சுட்டு போலாம். சோ அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து மெரிட்டோரியஸ். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நீங்க மெரிட்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா யுனிவர்சிட்டியில அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வைக்கும் போது நீங்க உள்ள போய் எழுதலாம். அதுல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஜேஆர்எஃப்ல வாங்குற அதே அமௌண்ட்டுக்கான அமௌண்ட் அப்படியே வரும். மெரிட்டோரியஸ் மெரிட்ல எடுக்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு காலேஜ்ல மெடல் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. அந்த மெடல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க எக்ஸாம் நடக்கும். ஒருவேளை நான் இதுல பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உனக்கு மெரிட்டோரியஸ் ஃபெலோஷிப்னு ஒன்று கொடுப்பாங்க. சோ இந்த மெரிட்டோரியஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் ஃபெலோ அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. என்னன்னா எம்பில் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ற ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட், அந்த மினி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 2 வருஷத்துல நீங்க பண்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் ஃபெலோ. நீங்க உங்களோட கைடுக்கு வந்திருக்கோம், கைடு வந்து ஆஃபர் பண்ணுவாரு, இங்க யாராவது வந்து பிஹெச்டி என்கிட்ட பண்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபெலோவா வரீங்க அப்படின்னா வரலாம் அப்படின்ட்டு. அப்படி ப்ராஜெக்ட் ஃபெலோவா போறவங்களுக்கு அதுலயும் அதே மாதிரி மந்த்லி 10000 வரும். நீங்க ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் 2 வருஷத்துக்கு. சோ இத்தனை இருக்கு. இது யுனிவர்சிட்டி லெவல்ல. அதான் நான் மேலே போட்டேன் யுனிவர்சிட்டி ஒன்லி அப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இவ்வளவு நேரம் ஃபெலோஷிப் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இது ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்ல என்னன்னா சிங்கிள் சைல்டு கேர்ள் ஆர் சிங்கிள் சைல்டு பர்சன் யாரா இருந்தீங்கனாலும் எம்ஏல உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வருது. ஃபேமிலில சிங்கிள் சைல்டு. எஸ் மேம். ஒரே ஒரு பெண் குழந்தை, ஒரே ஒரு பையன் யாராவது இருந்தா அவங்களுக்கு எம்ஏல படிக்கும்போது, நான் எம்பில் பிஹெச்டி கூட சொல்லல, எம்ஏல படிக்கும்போது உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை உள்ள போயிட்டு நீங்க அதுக்கான அதுவும் எப்படின்னா சரியா மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் இந்த பெட்வீன் டைம்ல கால் பர் ஆகும். நம்ம எப்பயா இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த வெப்சைட்ல போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்ன வெப்சைட் தான், வேற எங்கேயும் நீங்க போய் தேடணும். www.ugcac.in அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் தேடுனீங்கன்னா லிங்க் ஆகிட்டே இருக்கு நியூன்னு சொல்லிட்டு. என்னென்ன நான் இன்னைக்கு போட்டிருக்கேன், நாளைக்கு என்னென்ன வரப்போகுதுங்கிறத அன்னைக்கு இருக்கிறப்போ அதுலேயும் நியூன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அதை தேடி பார்த்தோம்னா சிங்கிள் சைல்டா இருக்கிறவங்களுக்காக நான் சொன்னேன், எங்க காலேஜ்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு அதை நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தோம். சப்கேஸ் அது வரல. சரி, ஒருவேளை வந்துருந்துச்சு கிடைச்சிருந்துச்சுன்னா மந்த்லி 5000. மந்த்லி 5000 நீங்க யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு 50000 ரூபாய் கொடுக்குறான். ஒரு செமஸ்டர் ஃபீஸ் நீ கட்டுறதை விட அது கூடுதலா உனக்கு பணம் வருது.
ஒரு ரிசர்ச் நீ எந்த அளவுக்கு பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு கவர்மெண்ட் அவ்வளவு கொடுக்குது. சரி, ரெண்டாவதா இருக்கிறது டிஎஸ்டி அண்ட் இன்ஸ்பயர். இன்ஸ்பயர்ங்கிறது அதே மாதிரி தான் சயின்ஸ்ல கொடுக்குறது. இது சயின்ஸ், நான் எம்எஸ்சிலே போட்டிருக்கேன், அதுலயே இருக்கு. டிஎஸ்டி சயின்ஸ் டெக்னாலஜி, டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி. அந்த பக்கம் இன்ஸ்பயர் ஃபெலோஷிப்னு. ஸோ இன்ஸ்பயர்லயும் அதே மாதிரியே எப்படி ஜெயரப்ல வாங்குறவங்களுக்கு வர அமௌண்ட் இருக்கோ அதே அமௌண்ட் இன்ஸ்பயர்லயும் வரும். நெக்ஸ்ட் வந்து சம்மர் ப்ராஜெக்ட்னு ஒன்று சயின்ஸுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? இல்ல, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஒருவேளை உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை உங்களோட தெரிஞ்சவங்க, உங்களோட சீனியர்ஸ் சப் ஜூனியர்ஸ், உங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்க. சம்மர் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு. அது எப்பன்னா ஏப்ரல் அண்ட் மே, இந்த 2 மாசத்துக்கு மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட். இந்த 2 மாசத்துல அவங்க முடிச்சு கொடுத்துட்டு போகணும். மினி ப்ராஜெக்ட் மாதிரி. அதுக்கு இந்த 2 மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் 20,000 வரும். சோ இவ்வளவு இருக்கு, எல்லாமே மணி தான். இங்க மணி தான் எல்லாத்துக்குமானதும். சோ அது இருந்துச்சுன்னா அடுத்தது நான் என்ன பண்ணலாம்ங்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதே போல நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. முன்னாடி செட் சொன்னேன், செட் எக்ஸாம் பத்தி சொன்னேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. ஆதிதிராவிட ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு SC/STக்கு கொடுக்குறாங்க. அதுவும் அதே லேக் கணக்குல தான் கொடுக்குறாங்க. 2 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்ட் வரும். ஸோ அந்த ஃபண்டும் 2 lakh சம்திங் அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ஸோ மந்த்லி அதுக்கு 10,000. ஸோ இந்த தமிழ்நாடு கொடுக்குறது அது வந்து சயின்ஸுக்கு. பாபா அட்டாமிக் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது பிசிக்ஸ் தெரியும் இல்லையா? பிசிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஃபெலோஷிப். ஸோ இது தமிழ்நாடு கொடுக்குறது. செம்மொழி மத்திய நிறுவனம் இருக்கு இல்லைங்களா? இப்போ முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கான கோரிக்கையை வச்சிருக்காங்க. மேபி வந்துச்சு அப்படின்னா செம்மொழியில நமக்கான கிடைக்கிற ஃபெலோஷிப் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இதுதான் நீங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் காட்டியிருக்கிற விஷயம். பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சிக்கு அப்புறம் பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத நான் அதில் காட்டியிருக்கேன். பிஹெச்டி முடிஞ்சிருச்சுன்னா டாக்டர் ஆஃப் பிலாசபி, ரிசர்ச் ஃபெலோ, போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோ, இத்தனை. சோ இத்தனை விஷயமும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது டாக்டர் ஆஃப் ஃபெலோஷிப் அண்ட் ரிசர்ச் ஃபெலோ, போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோ, பிடிஎஃப் அப்படின்னு சொல்றோம். இது அத்தனைக்கு இது யூஸா இருக்கும். இதுவும் அதே போலதான் முன்னாடி சொன்னதுதான். ப்ராஜெக்ட் ஃபெலோவா இருக்கிறவங்களுக்கு எம்ஏ அண்ட் எம்எஸ்சில இருக்கிறவங்க பண்ணலாம். ரிசர்ச் ஃபெலோங்கிறது வேற, ப்ராஜெக்ட் ஃபெலோங்கிறது வேற. ரிசர்ச்ங்கிறது ஆய்வு ரிலேட்டடா வந்து பண்ணுவீங்க. ப்ராஜெக்ட்ங்கிறது 1 இயருக்கு மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அது மினி ப்ராஜெக்ட் அண்ட் மேஜர் ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ரிசர்ச்லயே எம்ஆர்பி ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அது மினி ரிசர்ச் ப்ராஜெக்ட் அண்ட் மேஜர் ரிசர்ச் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு. அதுல போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோ. இந்த போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோ அப்படிங்கிறது எப்படின்னா பிஹெச்டி முடிச்சதுக்கு பிறகும் நீங்க பண்ணலாம். எப்படி நாம யூஜி முடிச்சது பிஜி பண்றோமோ அதே மாதிரி பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோன்னு நீங்க ஒன்னு பண்ணலாம். சோ இதுக்கு வரக்கூடியது எப்படின்னா ஸ்டார்டிங்ல இங்க வரதே 45 ரூபாய், கிட்டத்தட்ட 45,000 இது உங்களுக்காக ஸ்டார்டிங்லயே கொடுத்துருவாங்க போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோ. சோ இவ்வளவு விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் இதுதான் என்னென்ன இருக்குங்கிற அந்த ஃபெலோஷிப்ஸ் நான் இதுல காட்டியிருக்கேன். போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் இன் ஜெனரல் ஹானர்ஸ் கோர்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் லெவல் கிராஜுவேட் லெவல் கொடுத்துருக்கேன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட்ல யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி அவங்களுக்கு வந்து ஃபண்ட் கொடுத்து படிக்க வைக்கும். டாக்டரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டீங்கன்னா, எம்ஏ ஆர் எம்எஸ்சி முடிச்சிட்டீங்கன்னா, பிஹெச்டி வந்து அந்த மெடல் ஸ்காலர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு செப்பரேட்டா யூனிவர்சிட்டியே படிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ரிசர்ச் ஃபெலோஷிப் இன் சயின்ஸ் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அது சயின்ஸ்ல. அதே மாதிரி இந்த கோத்தாரி போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு இது எதுலன்னா மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சயின்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இதுதான் இப்ப நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர்ல இருக்கு அப்படின்னு நான் சொன்னது. அதுல எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கக்கூடிய இப்போ ஜெயரை பாஸ் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனா இது அப்படி இல்லை, இதை அப்ளை பண்ணணும். RGNF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெலோஷிப் ஓபன் ஆகும் அதே சைட்ல தான். இந்த RGNF அப்படிங்கிறதுல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி நேஷனல் ஃபெலோஷிப் அப்படின்னு இருக்கும். அது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்குறது. ஜஸ்ட் ஃபார் அப்ளை பண்ணி வச்சு உங்களோட மெரிட்ல இருக்கிற உங்களோட மார்க்கை வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கு இதை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சுடுவோம். வருஷத்துக்கு இதில் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது இந்தியா ஃபுல்லாக வருவாங்க. ஸோ அதில் நமக்கு இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் இருக்கிறதுல மேக்ஸிமம் கிடைக்கிறது ஒரு 5ல இருந்து 6 பேர் கிடைக்கும். காலேஜ் லெவலில் அப்ளை பண்ணுறப்போ அதில் ஒரு 5 பேர். இப்போ ஒரு காலேஜ் இந்த மாதிரி 5 பேர் 10 பேர் இருக்கிறப்போ ஒரு 20-30 காலேஜ் இருக்குன்னா எப்படின்னு பாருங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. சேம் இது என்னன்னா ஜேஆர்எஃப்ல பாஸ் பண்ணி வரவன் என்ன வாங்குறானோ அதே அமௌண்ட்டை இந்த பக்கம் இருக்கிற அர்ஜென்ட்ல இருக்கிறவங்களும் வாங்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இவ்வளவு நேரம் சொன்னது அதுல ரிசர்ச் அசோசியேட்டட் இதுன்னு இருக்கு. ஃபாரின்லயும் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபாரின் லாங்குவேஜஸ்க்குன்னு தனியாகவும் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடியதுக்கு ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே ஜேஆர்எஃப் ஃபெலோஷிப் இருக்கிறதுங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். மைனாரிட்டின்னா தெரியும்ல, கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம்ஸ், இவங்கள தான் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு மௌலானா ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுல ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இதுவும் ஈக்குவல் டு ராஜீவ் காந்தி ஃபெலோஷிப், இதுவும் ஒண்ணுதான். இது ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் ஃபெலோஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து போஸ்ட் டாக்டரேட் பண்றதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் ராதாகிருஷ்ணன் ஃபெலோஷிப்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராதாகிருஷ்ணன் ஃபெலோஷிப்ல கொடுக்குறப்போ இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அண்ட் போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப் ஹியூமானிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷல் சோசியல் சயின்சஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் அங்க மென்ஷன் பண்ணியே காட்டுறாங்க. இன்க்ளூடிங் லாங்குவேஜ், லாங்குவேஜ்னு வரும்போது அதுல தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கலந்துதான் இருக்கு. அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு கொடுக்கறது அது எப்பயில இருந்தே கொடுக்குறாங்கன்னா 2008 2009 இருந்தே அவரோட பேர்ல ஒரு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் ஃபார் women students, women's candidate, பெண்களுக்கு மட்டுமே தனியா போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோன்னு கொடுக்குறாங்க. PDF அப்படிங்கிறது டாக்டரேட்ங்கிறது பிஹெச்டிக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோ. ஸோ அந்த போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோல தனியா விமனுக்குனே கொடுத்துட்றாங்க. இங்க காமனாலாம் கொடுக்கல, விமனுக்கு இருக்கு. நான் சொன்ன 45,000 ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வாங்குறது அது விமனுக்கே கொடுக்குறாங்க. இதுல ஹெச்ஆர்ஏ அண்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸோட கண்டிஜென்சியோட சேர்த்து வரது மட்டும் பாத்தீங்கன்னா 52,000 ரூபாய் மாசத்துக்கு வாங்குவாங்க. சோ இவ்வளவு இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட் வரும். இது முன்னாடி சொன்னது இந்த சிங்கிள் சைல்டு இந்திரா காந்தி ஃபெலோஷிப் அப்படிங்கிறதுல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா per monthக்கு 25,000 வரும். சுவாமி விவேகானந்தர் பேர்லயும் அந்த ஃபெலோஷிப் இருக்கு. அதுலதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிங்கிள் கேர்ள் சைல்டு, அதுக்கு அடுத்தது சிங்கிள் சைல்டு ஃபெலோஷிப்ல சுவாமி விவேகானந்தா ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. per monthக்கு 25,000. சோ நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபெலோஷிப், அது பாத்தீங்கன்னா per monthக்கு 70,000. அது அதுக்கப்புறம் 80 and 90,000 அந்த மாதிரி வரும். அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஐடில அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த விஷன் இந்தியா ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இதுவும் சேம் அந்த யூஜிசில கொடுக்கறதுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது கூகுள் ஸ்காலர், கூகுள் கொடுக்குறாங்க. கூகுள் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் நிறுவனம் கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். அது எவ்வளோன்னு பாருங்களேன். இயர் பை இயர் அவன் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 50 லட்சம் நிர்ணயம் பண்றான். 50 லட்சம், அதுல 10 lakh per year. 5 வருஷத்துக்கு உங்களுக்கு 50 லட்சம், வருஷத்துக்கு 10 லட்சம். கூகுள் ஸ்காலர்ல இதை கொடுக்குறான். எல்லா மேஜருக்குமே சேர்த்துதான். நீங்க அனுப்புற ப்ராஜெக்ட் சரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவன் செலக்ட் பண்றான். ஆனா நம்ம செலக்ட் பண்ற அளவுக்கு எழுதுறோமானா எழுதுறதே கிடையாது. ஒரு கட்டுரை எழுதிட்டோன்னு சொன்னாலே நம்ம எழுதிட்டு வர மாட்டேன். அப்ப அவன் கேட்கறது என்னன்னா, நீ எனக்கு ஏத்த மாதிரி கொடு, நான் உனக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறேங்கிறத அவன் கொடுக்குறான். யோசிச்சு பாருங்களேன், வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது.
நீங்க வாங்குறது மட்டுமே அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட கணக்கு வச்சா கூட 60 இருந்து 70,000 ரூபாய் வாங்குறீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு அவன் 10 லட்சம் கணக்கு வைக்கிறப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா எங்கேயோ போகுது. நாம இன்கம் டேக்ஸ் எல்லாம் அது கட்ட மாட்டோம். அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ மேடம் கட்டலாம், சார் கட்டலாம். ஆனா நமக்கு அது கிடையாது. நீ செலவு பண்ணினாலும் கணக்கில் காட்டணும்னு ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் அப்பான் டைம் வரைக்குமே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா தட் இஸ் எஜுகேஷன். அதுதான் அந்த கல்வி முறையை நம்ம படிச்சுட்டு அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா இவ்வளவும் நீங்க அனுபவிக்கலாம். அனுபவி ராஜா அனுபவிங்கிற மாதிரி காசு, பணம், துட்டு, மணின்னுட்டு நீ பாட்டுக்கு எடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பணத்தை ரிசர்ச்சுக்கு ரிலேட்டடா நீங்க பயன்படுத்தணும். ரொம்ப முக்கியம். அதான் கொடுக்குறானே நான் எதாவது செலவு பண்ணிட்டு போறலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரிசர்ச் ஓரியன்டா நீங்க பண்ணணும். அதுதான் கூகுள் ஸ்காலர்னு சொல்றதுல உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்லைட் இருக்கா பாருங்க. ஃபைனலா இது ஜவஹர்லால் ஃபெலோஷிப் பார்த்துக்கங்க. நான் இங்க போட்டிருக்கேன். அதையே பர் மந்த்துக்கு உங்களுக்கு 1 lakh. இதுல கண்டிஜென்சி மட்டும் பெர் இயருக்கு 75,000 வருது. ஜேஆர்எஃப்ல கண்டிஜென்சி 10,000 வருதுன்னு சொன்னேன். ஆனா அதே ஜவஹர்லால் நேரு ஃபெலோஷிப்புக்கு நீங்க கண்டிஜென்சிக்கு பார்க்கும்போது 75,000. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் இதுல சொல்லியிருக்கிறது 10 ஃபெலோஷிப் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் எடுத்து வச்சு சொல்லியிருக்கேன். இன்னும் கிடக்கு. அது சொன்னோம்னா அதுக்கு இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஆனா இதுல எதையாவது ஒண்ணு நாம போய் உள்ள பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே கிரேட் தான். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான். பெத்தவங்களை நீங்க போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு இடமே இல்லை. ஒரு கட்டம் வரைக்கும் தான் உங்களை பெத்தவங்க பார்த்துக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல நாமளா உந்தி மேல வந்து அங்க என்ன வழிமுறைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் கிணத்து தவளையா இருந்தோம்னாவே வெளியில வரவே முடியாது. உள்ள இருந்து வெளியே அடுத்தது என்ன பகலுங்கிறது யோசனையில இருந்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் என்ன வழிமுறைகள்னு உங்களால கத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் இருக்கா பாருங்க. இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எஸ், இதோட முடிஞ்சிச்சு. நான் அந்த ஒரு ஸ்லைடெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. பின்னாடி போங்க பிரதர். அந்த 10 யூனிட் இருந்துச்சுல்ல, ஸோ இதுக்கு ஒரு 10 or 15 மினிட்ஸ் ஆகும். நான் அதை சொல்லிடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இது பயன்படும். ஸோ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஃபெலோஷிப் சொன்னேன். இது என்னன்னா அந்த பேப்பர் 1 இருக்கு இல்லையா? பேப்பர் 1ல் இருக்கிற யூனிட் இது எல்லாமே டீச்சிங் ஆப்டிடியூட் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. இந்த ஐசிடிங்கிறது கம்ப்யூட்டர் இதில் இருக்கிறது. ஸோ அடுத்தது வந்து பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். லாஸ்ட் ஒன் இஸ் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், உயர்கல்வி. இந்த 10ம் நீங்க ஓரளவு தெளிவா இருந்துட்டீங்கன்னா யூ வில் கிளியர் ஃபார் நெட். டீச்சிங் ஆப்டிடியூட் நீங்களே புரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன் பாப்போம். நம்ம ஒரு எக்ஸாம் ஒரு மாடல் மாதிரி வந்ததுக்கு வச்சுட்டு போன மாதிரி இருக்கட்டும். டீச்சிங் ஆப்டிடியூட் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. இதை ஒரு கலந்துரையாடல் மாதிரி வச்சுக்கலாம். டீச்சிங் ஆப்டிடியூடுங்கிறது அவ்வளவுதான். ஆசிரியர் மாணவருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கற்பித்தல் முறையை நீங்க அங்க சொல்ல போறீங்க. ஒரு மாணவர் வந்து பிலோ ஸ்டூடெண்டா இருக்கானா, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கானா, மீத்திறன் மிக்க ஸ்டூடெண்டா இருக்கானா, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது தான் டீச்சிங் ஆப்டிடியூட். இதை நம்ம பிஎட்ல படிச்சுட்டு வரோம். கற்றல் கற்பித்தல் போக்கு எப்படி லேர்ன் பண்றோம், அவன் அதை கவனிக்கிறதுல இருந்து அவன் அதை புரிஞ்சுக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே அங்க டீச்சிங் ஆப்டிடியூட்ல பார்த்தோம். செகண்ட் ஒன் இஸ் ரிசர்ச் ஆப்டிடியூட். இப்ப நாம சொன்னோம் இல்லையா, ரிசர்ச் மெத்தடாலஜின்னு சொன்னேன். நடத்திட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போன செஷன்ல சொன்னேன். ரிசர்ச் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட்ல இருக்கிற அத்தனையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆராய்ச்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு நோக்கம்னா என்ன, எல்லைனா என்ன, கருதுகோள்னா என்ன, இது அத்தனையும் தெரிஞ்சிருக்கணும். அதை தான் அவன் இங்கிலீஷ்ல சொல்லுவான். இப்போ ஹைபோதீசிஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. இந்த ஹைபோதீசிஸ்ங்கிறது தான் கருதுகோள்.
அப்போ ஒரு ரிசர்ச்சுக்கு எது தேவை அப்படின்னு கேட்கிறப்ப ஹைபோதீசிஸ். கருதுகோள் இல்லாத எந்த ரிசர்ச்சுமே எதுக்குமே பயன்படாது. சும்மா இடத்தையும் கவத்தைங்கிற மாதிரி சொல்லிட்டு போறது ரிசர்ச் கிடையாது. நம்ம தமிழ்ங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சங்க இலக்கியத்துல படிச்சுட்டு இருக்கிறப்போ நமக்கு பாரியும் கபிலரும் யாரு? பாரி, கபிலர் 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய உறவு முறை என்ன? நட்புன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நான் இதை ரிசர்ச் ஓரியன்டா நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன். நட்புன்னு நாம சொல்றோம். கபிலர் ஒரு இடத்துக்கு சொல்றாரு, சேர சோழ பாண்டியர்கள் படையெடுத்து நிக்கிறாங்க. பாரியோட நாட்டு வளம் உனக்கு தெரியுமா? பாரி 300 ஊர்களுக்கு சொந்தக்காரன். இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் அவன் உருவாக்கி வைத்து, இதையெல்லாம் அழிச்சாதான் உன்னால பாரி அழிக்க முடியுங்கிறாரு கபிலர். இப்ப கபிலர் இந்த இடத்துல உயர்ந்து சொன்னாரா இல்ல காட்டி கொடுத்தாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கபிலர் பாரியை உயர்த்தி சொன்னாரா, அவனது புகழை சொன்னாரா, இல்ல சேர சோழ பாண்டியர்கள் கிட்ட இவங்கிட்ட இந்த நாட்டு வளம்லாம் இருக்கு, இதெல்லாம் அழிச்சாதான் உன்னால அவனை அடிக்க முடியும்னு சொன்னது, அது காட்டி கொடுத்ததா அல்லது பெருமை பாடியதா? அப்ப அச்சுறுத்துறாருன்னு நாம சொல்றோம். ரிசர்ச்ல வரும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை பாரியை கபிலர் காட்டி கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேரு தான் நம்ம தமிழ்ல மறுவாசிப்புன்னு வைப்போம். அதை கோட்பாடா வைக்கும் போது டீகன்ஸ்ட்ரக்ஷன் வைப்போம், கட்டுடைத்தல் அப்படின்னு. அப்ப புதுசா பேசணும். சில பேரெல்லாம் சொல்லலாம், இப்ப மேடம் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சங்க இலக்கியத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க சங்க இலக்கியத்தையே தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள போய் ஆராய்ச்சி செய்து நுணுகி பார்த்தோம் அப்படின்னா எது தேவைன்னா, இங்க காட்டி கொடுத்தாரா அல்லது அவர் உயர்த்தி பேசினாராங்கிறது தான் கருது. அப்ப ஒரு இடத்துல புகழ்றாரு மேம். மூவேந்தர்கள்ட்ட சொல்லும் போது நீங்க புகழ்ன்றது ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட புகழ்ந்தார். பாரி என்று ஏத்துவர் மத்தியில மாறி என்று ஒன்று உண்டு, அந்த மாரியை விட பாரிதான் அப்படின்னு சொல்றாரு. அதுவே சேர சோழ பாண்டியர்கள்ட்ட சொல்லும் போது அந்த இடத்துக்கிட்ட சொல்றப்போ அந்த இடத்துக்கு அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொருவருடைய பார்வை அதுதான் கருதுகோள், ஹைபோதீசிஸ். தட் இஸ் ரிசர்ச் ஆப்டிடியூட். நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூட்ல இதெல்லாம் வச்சு பேசணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று கொடுக்குறான். இந்த காம்ப்ரிஹென்ஷன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்த நோட் மேக்கிங் சம்மரிஸ்ன்னு சொல்லிட்டுலாம் எழுதிருப்போம் இல்லையா, சின்ன கிளாஸ்ல எழுதிருப்போம். அதுதான் காம்ப்ரிஹென்ஷன்ல வரும். எப்படி இணைத்து அதுக்கு சென்டென்ஸ் மேக்கிங் கொடுத்து எழுதுறது, அது காம்ப்ரிஹென்ஷன்ஸ்ல வரும். கம்யூனிகேஷன்னா ஒருங்கிணைத்தல் அல்லது உறவு முறைகள் அப்படி வச்சுக்கலாமா? நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஹிந்தி தெரிகிறவங்ககிட்ட நம்ம போய் பேசுறது, தமிழ் தெரிஞ்சுட்டு அவங்க நம்ம கிட்ட பேசுறது, தட் இஸ் கம்யூனிகேஷன். இடையில இப்ப இந்த ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறோம். இந்த கம்யூனிகேட் அப்படிங்கிறது தான் இங்கதான் என்னன்னா எதெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, பிளட் ரிலேஷன்ஷிப். இந்த தாய்க்கு மகள் என்ன வேண்டும், இவள் இந்த உறவு முறைன்னா இவளுக்கு இவள் என்ன வேண்டும் அப்படின்னு பேசுற இடமெல்லாம் வரும். இதுக்கு தான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப்லாம் அதுல வந்துடும். அடுத்தது இருக்கிறது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இது ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிள். ஆனால் உள்ளுக்குள்ள நமக்கு கஷ்டம் மாதிரி தெரியும். ஸ்கொயர் மெத்தடு, கியூப் மெத்தடு இப்படிலாம் கொடுக்குற இடம் வரும். ஒரு இடத்துட்ட 7 அப்படின்னு இருக்குன்னா அடுத்தது 24ன்னு ஆரம்பிக்கும் அல்லது 28ன்னு ஆரம்பிக்கும். இப்போ 28க்கு அடுத்தது என்ன வரும்? ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கேட்குறேன். 7 1 அந்த பக்கம் 28 வந்துருச்சு. 28க்கு அடுத்து என்ன வரலாம்? கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு தான் மைண்ட் டெஸ்ட். அவன் கேட்குறப்ப மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் 35 வரும் இல்லைங்களா? நான் சொன்னதை கொஞ்சம் யோசிங்க. 7 அடுத்து 28 இடையில எது இல்ல? 14 and 21 இல்லையா? அப்ப அடுத்ததுல என்ன இல்லாம இருந்திருக்கும்? 35 இல்லாம இருந்திருக்கும். அடுத்து 42 இல்லாம இருந்திருக்கும். அடுத்து 49 வரணும்.
ஸோ ஆன்சர் அங்க கொடுக்குறப்ப நம்ம ஒரு கொஸ்டினை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம்னு தான் இருக்கு. மைண்ட் டெஸ்ட் தான் அங்க முழுக்க முழுக்க. அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க எழுதுற எக்ஸாம் என்னன்னா மைண்ட் டெஸ்ட் தான் ஃபுல்லாவே. ஜெனரல் பேப்பர் 1ங்கிறது மைண்ட் டெஸ்ட் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாருங்க டீச்சிங் ஆப்டிடியூட். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க, இல்ல ஒரு ஆசிரியரா நீங்க என்ன பண்ணுவீங்க. ஒண்ணு கேட்டா ரிசர்ச் ஆப்டிடியூட். ரிசர்ச்லயும் பாத்தீங்கன்னா அதேதான். நான் ஒரு ஆய்வாளரா நான் என்னெல்லாம் பண்ணுவேன், ஒரு ஆய்வு எல்லையா இருக்கட்டும், ஒரு ஆய்வு நோக்கமா இருக்கட்டும், ஆய்வு பொருளா இருக்கட்டும், ஆய்வு கருதுகோளா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் பார்க்கும்போது நாங்க எதை நான் சரியா பண்ணுவேன், அதுதான் அங்க ரிசர்ச் ஆப்டிடியூட்ல கேட்போம். காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசன், லாஜிக்கல் ரீசனிங்னு ஒன்று வரும். லாஜிக்கல் ரீசனிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸை கொடுத்துட்டு மாத்தி மாத்தி கொடுத்துருவான். அது அதுல என்ன சொல்லுவாங்கன்னா மிலிட்டரி கோடுன்னு சொல்லுவாங்க. கோட் அண்ட் டீ கோடுன்னு வராது லாஜிக்கல் ரீசனிங்ல. இப்ப பிரிட்ஜ் அப்படின்னு இருக்குன்னா BRIDGE ன்னு இருக்கும். இங்க கீழே எப்படி அவன் நமக்கு ஆன்சர் கொடுப்பான்னா IRB அந்த DGEங்கிறத EDG அப்படி கொடுத்துருவான். சோ அப்ப அந்த நமக்கு அந்த லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கரெக்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் லாஜிக்கல் ரீசனிங். இதுக்கு அடுத்ததா ஒன்று வருது டேட்டா இன்டர்பிரேஷன். இந்த வளையமா போட்டு எவ்வளவு இதுல கணக்கிடலாம், இப்போ அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த கணக்கிடுதல் நம்ம கணம்னு வச்செல்லாம் பிரிச்சிருக்கோம் இல்லையா, A வெட்டு B அந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணதுல இது எத்தனை சதவிகிதம், இது எத்தனை சதவிகிதம், விளையாட்டு 75%னா அதுல ஒவ்வொரு துறை சார்ந்து எத்தனை சதவிகிதம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் டேட்டா இன்டர்பிரேஷன். எட்டாவதா இருக்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ICT பேப்பர். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு क्वेश्चन மட்டும் கேக்குறேன். RAM அப்படின்னு நாம சொல்றோம், கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு இதுக்கு RAMனு சொல்றோம். அதுக்கான பிரீஃப் அந்த வேர்டுக்கான அந்த எழுத்துக்கான பிரீஃப் என்னன்னு தெரியுமா? தட்ஸ் ஆல். இதுதான் அந்த மாதிரி தான் RAM, ROM, ரீட் ஒன்லி மெமரி. தட்ஸ் ஆல். இதே மாதிரி தான் CPU. இந்த சின்ன சின்ன இதுதான் ICT பேப்பருக்குள்ள வருது. சோ இல்லையா அந்த கூகுளுக்கு கூட பிரீஃப் இருக்கு. கூகுள்னு நாம சொல்றோம் இல்லையா, இந்த கூகுள் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. நமக்கு பார்க்கிறதுக்கு கூகுள்னு மட்டும் தெரியுது, அவ்வளவுதான். ஜிக்கு ஒரு வேர்ட் இருக்கு, ஓவுக்கு ஒரு வேர்ட் இருக்கு, அடுத்த ஓவுக்கு ஒரு வேர்ட் இருக்கு. அது முழுக்க சேர்த்து அந்த 6 எழுத்துக்கு சேர்த்து பிரீஃப் ஃபார்ம் இருக்கு. சோ இதெல்லாம் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா ICT பேப்பர்ல வரும். அதுக்கு அடுத்ததா 9வதா இருக்கிறது பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். பீப்புள் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், அந்த சுற்றுச்சூழல்ல இப்ப நமக்கு நம்ம இந்த பசுமை வீடு, பசுமை வாயு அல்லது மந்த வாயு, நைட்ரஜன் அதோட பங்கு எவ்வளவு இருக்கு, அட்மாஸ்பியர்ல மேல நமக்கு இந்த ட்ரோபோஸ்பியர் இந்த அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அது என்னென்ன அளவுல இருக்கு அப்படின்னு கேட்கறது எல்லாமே 9ல வந்துடும். லாஸ்ட் ஒன் இஸ் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். அந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் தான் இன்னைக்கு உயர்கல்வியினுடைய சூழல். நீங்க சரியா இருந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்றேன், நீங்க நெட் கிளியர் பண்ணிடலாம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளியர்னாலே நம்ம நெட் கிளியர்னு வச்சுக்கலாம். ஏன்னா செகண்ட் பேப்பர் நம்ம பேப்பர். ஒவ்வொரு சப்ஜெக்ட் யார் எடுத்து என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அவங்க சப்ஜெக்ட் பேப்பர் தான் அந்த செகண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜெனரல் பேப்பர்னே வச்சாச்சு. ஸோ அந்த ஜெனரல் பேப்பர்ல நீங்க எந்த அளவுக்கு எடுத்து உங்களோட கான்சென்ட்ரேஷனை, உங்களோட மைண்ட் கெப்பாசிட்டியை எந்த அளவுக்கு காட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மார்க் கொடுக்க போகுது. அதனாலதான் மேலேயே பேப்பர் 1 UGC நெட் சிலபஸ் இந்த given below கொடுத்துருக்கு. ஸோ இது 10ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களோட எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதை கிளியர் பண்ணிட்டு ஜேஆர்எஃப் ஏதோ அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா முன்னாடி சொன்ன அத்தனை ஃபெலோஷிப்லயும் நீங்க ஏதாவது ஒரு ஃபெலோஷிப்பை அப்ளை பண்ணலாம். அதுவும் ஜேஆர்எஃப் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்னு இருக்கும், பை போட்டு ஜேஆர்எஃப்னு இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லெக்சர்ஷிப் அப்படிங்கிறதுல டிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றவங்க எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க ஜேஆர்எஃப். நமக்கு தான் லெக்சர்ஷிப் கிடைச்சிருச்சு, அடுத்தது நம்ம எதுக்கு ட்ரை பண்ணலாம்? ஜேஆர்எஃப்க்கு ட்ரை பண்ணலாம். ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த அமௌண்ட்ல நீங்க வாழலாம். அவ்வளவு பொக்கிஷம் மாதிரி உங்க கையில கொடுத்தாச்சு. இந்த ஒருத்தன் கையில தங்கத்தட்டை கொடுத்துருந்தாங்க,
அது தங்கத்தட்டுன்னே தெரியாம அவன் ஊர் ஊரா பிச்சை எடுத்துட்டு அடைஞ்சிருக்கான். அலைஞ்சதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து அதை வாங்கினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இது தங்கத்தட்டுன்னு உனக்கு தெரியலையாடான்னு சொல்லிட்டு. நம்ம கையிலேயே அப்படித்தாங்க, தங்கத்தட்டு நம்ம கையில இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. அதை சரியா யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப என் பேருக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பட்டம் நான் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, என்னோட ஏஜுக்கு நான் இவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சுட்டு போய் உட்கார்ந்துருக்கிறேன்னு நினைக்கும் போது, இதை முடிக்கிறதுக்கு எனக்கு முன்னாடி இருந்த பாட்டன் தாத்தா எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வயசுல முடிச்சிட்டேன்னா அதுக்கு பெரிய காரணமா இருந்தது யூஜிசியோட அந்த ஃபண்டு. அது வந்துச்சு, சரியான நேரத்துக்கு நூல்களை வாங்கினேன், என்னோட ஹைப்போதீசிஸ்ல சரியா நின்னேன், முடிச்சேன். என்னோட நெறியாளர் ரவிசங்கர் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. ஈஸியா இன்னைக்கு நான் எங்க போனாலும் என் பேருக்கு முன்னாடி நான் போடுற டாக்டர். யூஜிசி என்னோட கைடு கொடுத்தது, என்னோட கூடுதல், என்னோட உழைப்பு, அவ்வளவுதான். அதை நீங்க பண்ணுங்க. அந்த இடம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதை நம்ம பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் அதே தான் சொல்றேன், கையில் தங்கத்தட்டு கொடுத்து அது ஈயத்தட்டு மாதிரி நினைச்சுக்கிட்டோம், அது சில்வர் தட்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. ஸோ உங்களோட பணி அப்படிங்கிறது எதுல இருக்கணும்னா இதுல இருக்கணும். இவ்வளவு விஷயத்த கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு சொன்னதுங்கிறது இன்னும் அதுல நிறையவே இருக்கு. ஸோ எவ்வளவு என்ன தேவை, எது உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சோம், அதை மட்டும் இன்னைக்கு ஒரு நாள்ல நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொடுத்ததை யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களோ நிச்சயமா இன்னும் நான் அடுத்த வருஷத்துல உங்களை நான் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்களும் ஒரு பிஹெச்டி ஸ்காலரா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடியும் தானே? ஷூர். ஒரு ஆன்சர் தான் வருது. எல்லாருமே எஸ் சார்னு சவுண்டா சொன்னா நல்லா இருக்கும். சூப்பர், அவ்வளவுதான். இதுதான் வெற்றிங்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு நேரம் நான் பேசுனதுக்கு, இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கு ஒரு 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 சின்ன அளவு எனக்கான ஊட்டம் கிடைக்குது அப்படின்னா அது இதுதான். இங்க நம்ம சொன்ன விஷயத்த அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களோட பேருக்கு முன்னாடியும் டாக்டர்னு ஒண்ணு வரும். காலையில நான் யாரெல்லாம் ப்ரொஃபஸர் ஆவேன் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தினீங்களோ அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். இதை கேட்டதுக்கு பிறகு அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா உண்மையிலேயே இது சரியா போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிபிடி ஃபார்மேட்டை உங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுங்க கிட்ட நான் கொடுத்துட்டு போறேன். எஸ்பெஷலி இதோட கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய செல்வராஜ் சார்ட்ட நான் கொடுத்துட்டு போறேன். ஸோ நீங்க அதை காப்பி பண்ணி வச்சிருந்து என்ன தேவையோ எப்பனாலும் நீங்க கேட்கலாம். மேபி எனி டவுட் இருக்குன்னாலும் கூட சார்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா சார் என்கிட்ட கேட்டுக்குவாரு. இல்லை என்னோட கான்டாக்ட் நம்பர் இருந்த சார் கொடுத்தாலும் நீங்க தாராளமா வாங்கி என்கிட்ட தொடர்பு கொள்ளணும். சரியா? எந்த நேரத்துல இது சார்ந்த சந்தேகங்கள் வருதோ அந்த நேரங்கள்ல நீங்க தாராளமா என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ நான் சொன்னதுல ஒருவேளை உங்களால காதுல வாங்க முடியாம இருந்துச்சு, சில நேரம் புரியாம போச்சு, சில நேரம் நான் மென்டலி பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட் அப்படிங்கிற இடத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவை கருதி கல்லூரி நிர்வாகம் யூடியூப்ல இதை போட்டிருக்கிறாங்க. காலேஜ் வெப்சைட்ல. ஸோ நீங்க தேடி போய் அதுலயே பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்கலாம். இப்போ என்னோட உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை எனக்கு வாய்ப்பளித்த உங்களுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் செல்வராஜ் சாருக்கும், குறிப்பாக என்னை இங்கே சொல்லிக்கு அழைத்து வந்து இருப்பதற்கு காரணமாக இருந்த என்னுடைய ஜூனியர் இங்கே உங்க கல்லூரியினுடைய பேராசிரியர் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து, ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுமை காத்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு, ஏன்னா இதுக்காக நான் உழைச்ச உழைப்புங்கிறது எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அத்தனை பேருமே உணர்ந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ், நன்றி. ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கு அப்படின்னா தாராளமா கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட செஷன் நான் முடிச்சேன். யாருக்காவது இது சந்தேகங்கள்? ஏன்னா ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரியான இதுக்கெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டவுட் வருதுன்னா அதை நீங்க தாராளமா கேட்கலாம். கேளுங்கம்மா. இந்த மைக் மைக்
நல்லா இருக்கா? ஆன் பண்ணிதான் சரி, பரவாயில்ல கேளுங்க. சார் இப்போ ஃபாரின்ல அதர் கண்ட்ரீஸ் பீப்புள் எல்லாமே தமிழ் கத்துக்கறாங்க சார். அவங்களுக்கு டீச் பண்ண போற மாதிரி இருந்தா என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும் தமிழ்? இப்போ நீங்க ஃபாரின்ல போய் நான் தமிழ் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படியா? ஃபாரின்ல போய் இப்போ ஒரு டீச்சிங் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபாரின்ல போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்ட்ரி லெவல்ல தாண்டி அதர் கண்ட்ரீஸ் அதான் இந்த நம்ம கண்ட்ரியை தாண்டி அதர் கண்ட்ரீஸ்ல எஸ்பெஷலி சிங்கப்பூர் ஆர் மலேசியா இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கு, கனடாவில் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கு. நீங்க தாராளமாக போகலாம். அவங்க எதை எதிர்பார்க்குறாங்கன்னா மஸ்ட் பிஎட் எஜுகேஷன் லெவலில் நம்ம போகிறோம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு நாம அங்கே போய் பெரிய லெவலில் என்ன சொல்லிக் கொடுப்போம்னா பிரைமரி தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ பிரைமரி சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம போல ஆட்களை அவங்க வந்து டீச்சராக கேட்குறாங்க. அவங்களுக்கான சேலரிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 1 lakh 2 lakh அப்படி வாங்குறவங்கலாம் இருக்காங்க மந்த்லி. அது இங்கே இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து 2க்கு தானுக்கு தேனிக்கு சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப அளவில் என்னன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரூபா கொஞ்சம் கையில் நிற்கும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போகிறப்போ இது வந்து எஜுகேஷன் லெவலில் நம்ம போகிறோம். ரிசர்ச்னா அது வேறு. சூப்பர்ப்பா. ஓனா உங்களால பண்ணலாம். அதுக்கு சில கைடெல்லாம் இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அடங்கின ஒரு கைடை வச்சு அந்த கைடுக்குள்ள உங்களுக்கு என்ன சொல்றது அதை பிரீஃபாவே விளக்கி காட்டிடுறாங்க. ஸோ நீங்க அதை புரிஞ்சுக்கிற அளவுல தான் இருக்கும். நமக்கு வந்து பெரிய அளவுல ஒரு பெரிய சம்ம கிளியர் பண்ற மாதிரிலாம் இருக்காது, நார்மலாவே இருக்கும். அந்த கைடுக்கு பேரு உக்கார்ஸ்ன்னு சொல்லிட்டு UPCRS இருக்கும். அந்த கைடு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோட ரேட் மட்டும் கிட்ட ஜெனரல் பேப்பருக்கு மட்டும் ஒரு 350ல இருந்து 400க்குள்ள வரும். ஸோ அந்த கைடு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கைடுக்குள்ள எனக்கு தெரிய ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு பெஸ்ட் கைடு அப்படின்னா உக்கார்ஸ் UPCARS. அந்த கைடு வாங்கிட்டீங்கன்னா ஜெனரல் பேப்பர் 1க்கு நீங்க ஈஸியா உங்களை நீங்க தயார்படுத்திக்கலாம். இந்த டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட் எல்லாமே அதுக்குள்ள 10 யூனிட்டுக்கு சேர்த்து உள்ளுக்குள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர் உள்ள சேர்த்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். வேற வேற யாருக்கும் எது டவுட்? எதுவுமே இல்லையா? PhD ஸ்காலர்ஸ்லாம் இருக்கீங்க, யாருக்கு எது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். ஒவ்வொரு ஃபெலோஷிப்புக்கும் அப்ளை பண்ணும்போது சொல்லுங்க. அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டிடியூஷனும் வேணும், வித் கைடும் வேணும். ஆமாங்க. அது வந்து நீங்க வந்து எக்ஸாம் இல்லாம அதரா அப்ளை பண்றீங்க பாருங்க. இப்போ RGNF அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களை கைட் பண்ண போறது யாரு, உங்களோட டீடைல்ஸ் என்ன, எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டிங்கிறத நீங்க அதுல இன்க்ளூட் பண்ணணும். நம்ம பெறணும்னாலும் சரி, அதே போல ஃபெலோஷிப் வேணும்னாலும் நமக்கு இன்ஸ்டிடியூஷனும் வேணும், மஸ்ட். அவங்க அது ஏன்னா யாருக்கு யாரோட இதில் கொடுக்குறாங்கிறது அவங்கள மீறி வேற யாருக்கையும் அவங்க போய் பண்ணவும் முடியாது. RGNF நீங்க இந்த கைடு கிட்ட வாங்கி பண்றீங்கன்னா அடுத்தது அவங்க தான் உங்களை இந்த PDFலயே அதே மாதிரி தான். PDF இவங்க கிட்ட வாங்கி நான் இந்த கைடு கிட்ட இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இதில் பண்ண போறேங்கிறப்போ அதுவும் அதே மாதிரி தான். கேளுங்க தாராளமா. டாபிக் பேஸ் பண்ணத வச்சு நம்ம அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்களா, இல்ல கடைசில தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணிருக்கோம், எந்த லெவல்ல பண்ணிருக்கோம்னு தெரியும். முன்னாடி பண்ணிருப்பாங்கல்ல ஸ்காலர். இப்போ நான் கூகுள் ஸ்காலர்ல நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு சீனியர் இருக்காங்கல்ல, அந்த சீனியர் இப்போ கூகுள் ஸ்காலரா இருக்கிறதுல யாரோ ஒரு சீனியர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க அது டவுட் தான். ஆனா ஸ்காலர் வந்து அதுக்கான டாபிக்ஸ் சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டாபிக்ஸ் ஓரியன்டா எடுத்துட்டு நம்ம ஒரு ஹைபோதீசிஸ் வச்சு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுப்பாங்க. காப்பி பண்ணா அது ரிசர்ச் கிடையாது.
ஆமா, வரக்கூடாது. வராத அளவுக்கு நாம அதை எப்படி மாத்தி பண்ண முடியுமோ அப்படி பண்ணணும். உங்களோட டாபிக் வந்து ஏற்கனவே யாராவது சொன்ன கருத்து அதில் வரக்கூடாது. நம்ம நன்னூரில் படிக்கும் போதே படிப்போம் இல்லையா, கூறியது கூறல் அப்படின்ட்டு. ஸோ காமர்ஸா நீங்க? ஓகே, தேங்க்யூ. அதில் உண்டு சொன்னதை மறுபடியும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்கு. ஸோ நம்ம அதை போய் கூடுதலாக அதை சொன்னோம்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போதே முன்னாடி நீங்கள் சொன்னதை பின்னாடி மறுபடியும் வந்து கோட் பண்ணி காட்டக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு இது இல்லாமல் நான் ஒரு புதுசாக பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ரோஸ்லேயே ரெட் ரோஸ் இருக்குது, எல்லோ ரோஸ் இருக்குது, என்னென்னமோ பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன காம்பவுண்ட் தான் அதில் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். அந்த காம்பவுண்ட் என்னங்கிறத நீங்கள் சொல்கிறது தான் உங்களோட ரிசர்ச். தட்ஸ் ஆல். வேற அவ்வளோதானா? ஸோ எனிவே, இவ்வளோ நேரம் இந்த உரையை கேட்ட அனைவருக்கும், கல்லூரி நிர்வாகத்திற்கும், பேராசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் என்னுடைய தலை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் ஒரு நல்ல இந்த பயிலரங்கத்திற்கு தலைப்பிற்கு ஏற்ற வகையில் அருமையான ஒரு சொற்பொழிவை உங்ககிட்ட வழங்கியிருக்காரு. அது எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு, கிடைச்சிருக்கு நிறையா. மீண்டும் அதை கேட்டு மறுபடியும் படிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் கிடைச்சிருக்குது. அதை வழங்கிய நமது ஐயா முத்துமாறன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற வகையில் நம்முடைய கரகோஷங்களை எழுப்பி மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த விழாவின் இறுதி நிகழ்வாக விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் மற்றும் எல்லாருக்கும் நன்றி கூறும் விதமாக நன்றியுரை வழங்குவதற்காக நமது கல்லூரி பேராசிரியர் முனைவர் இரா செல்வராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இந்த தமிழனின் வரிகளை சொல்லிக்கொண்டு நன்றி உரையை வாசிக்கிறேன். நஞ்சையடையாறு சங்கர கந்தசாமி கண்ணர் கல்லூரியின் தமிழாய்வுத்துறையும் சர்வதேச தமிழ் ஆய்விதழ் கோயம்புத்தூர் இணைந்து நடத்துகின்ற இந்த பயிலரங்கில் அனுமதி அளித்த அறநிலையங்களின் தலைவர் நமது கல்லூரியின் செயலர் ஐயா அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பயிலரங்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தலைமுறை ஏற்று வாழ்த்துறை வழங்கிய ஐயா முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். இப்பயிலரங்கம் நடைபெற என்னுடன் முழுமையாக ஒத்துழைப்பு நல்கிய என்னுடன் பணியாற்றுகின்ற துறை பேராசிரியர்கள் அத்துணை பேற்றிற்கும் மற்றும் துறை தலைவர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமுகர்ந்த நன்றியை முழுமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பயிலரங்கம் நடத்துவதற்கு ஒரு உந்துதல் சக்தியாகவும் சில நேரங்களில் நான் சூழ்ந்த பொழுது எனக்கு உற்சாகமும் ஊக்கமும் அளித்த எனது ஆசான் ஆங்கிலத்துறை பேராசிரியர் துறை தலைவர் மு கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இப்பயிலரங்கத்தில் தொகுப்புரை வழங்கிய என்னுடன் பணியாற்றுகின்ற சுயநிதி பணியாற்றுகின்ற எங்களுடைய சகோதரர், எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற என்னுடைய அண்ணன் தா கேசவன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் இந்த பயிலரங்கத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகின்றேன். நாங்கள் எங்களுடைய முன்னாள் பேராசிரியர் ஐயா தெய்வத்துறை வெள்ளையங்கிரி ஐயா அவர்கள் வீட்டிற்கு சென்று இந்த அவருடைய மகன்கிட்ட அழைப்புதலை கொடுத்த பொழுது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்பயிலரங்கிற்கு வருகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் உபகரணங்களை நான் வழங்குகிறேன் என்று சொல்லி அன்பளிப்பு அளித்த அண்ணன் வே தில்லைக்குமார் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அத்துணை பேருக்கும் இந்த பயிலரங்கத்தின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும்
நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதாவது நமது கல்லூரியிலே தமிழ்துறை மாணவர்களை தாண்டி இப்போ வணிகவியல் துறையிலிருந்து மாணவிகள் பங்கேற்றால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தமிழ்துறை மாணவிகள் அவங்க கேள்வி கேட்ட தமிழ்துறை மாணவிகள் தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சொன்னாங்க. அந்த மாதிரி என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். அறிவியல் துறை மாணவிகள் வந்து சொல்றாங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கல்லூரி சார்ந்த அனைத்து துறை தலைவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர் அவர்களுக்கும் பயிலகத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகின்றேன். மற்றும் அலுவலக நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். மற்ற மாணவர்கள் அதாவது வணிகவியல் துறையில் பயின்றாலும் என்னுடன் நான் அழைத்த போதெல்லாம் என்னுடன் வந்து இந்த அழைப்புதல் கொடுக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இப்பொழுது வரை என்னுடன் இருந்து எனக்கு உதவியாக இருந்த சுயநிதி பாடப்பிரிவில் பயில்கின்ற வணிகவியல் துறை மாணவர்கள் பிரகாஷ் அண்ட் கோகுல்ராஜ் அண்ட் புன்மாணிக்கவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். இன்னும் சொல்லணும்னா இந்த பயிலரங்கம் அழைப்புதல் அச்சிடப்பட்டதிலிருந்து இப்பொழுது தொழில்நுட்ப உதவி வரைக்கும் எனக்கு முழு உதவியோடு இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரியின் மகன் கோகுல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இப்பயிலரங்கத்துக்கு தொழில்நுட்ப உதவியை செய்து கொண்டிருக்கின்ற நமது அலுவலக உதவியாளர் எம் சிவசங்கரன் அவர்களுக்கும் முதுகலை இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற கணிதத்துறையில் படிக்கின்ற தினேஷ் அவர்களுக்கும் இந்த பயிலரங்கத்தின் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒளி அமைத்துக் கொடுத்த நண்பர்களுக்கும் இந்த பயிலரங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்படி ரெண்டு பேர் வாங்க.